அனைவருக்கும் மாலை வணக்கம். முன்பிள்ளை அபிவிருத்தி தொடர்பான செயலாளர் கமல்குட சார் அவர்களே, அன்பான ஆசிரியர்களே, இன்று நாங்கள் ஆயத்தமாகி இருப்பது இந்தியாவின் விரிவுரையாளர் நத்யா ஜெயின் அம்மையாரின் ஸ்டீம் கல்வி முறையில் மாடியூல் 1 பாடம் ஒன்றை முன்வைப்பதற்காக எனது குழுவில் நான் ஜி நிரோஷினி மற்றும் கே கேதீஸ்வரி, ஜி சகுந்தலா தேவி. பாடத்துக்குள் நுழைவோம். முன்பிள்ளை பருவம் என்றால் 3 வயதிலிருந்து 5 வரை ஆகும். இதை இந்தியாவிலே 3 வயது தொடக்கம் 8 வரை பயன்படுத்த முன்பிள்ளை பருவம் என்று சொல்லுவார்கள். பிள்ளைகளை பார்த்தோம் என்றால் பிள்ளை குழந்தைகளைப் போல இன்னொரு பிள்ளை ஒரு பிள்ளையை போல் இருக்காது. ஒரு பிள்ளை நன்றாக பேசும், ஒரு பிள்ளை நன்றாக பேசாது. ஒரு பிள்ளை நன்றாக செவிமடுக்கும், உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாது. எனவே தான் இந்த பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் நேரத்தை செலவழிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிள்ளைகளை நாங்கள் இனம் கண்டு கொள்ளுவதற்கு 3 மாத கால வரைக்கும் நாங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் ஒரு ஆவணப்படுத்தல் வைத்திருத்தல் அவசியம். ஆசிரியர்களே எங்களுக்கு பிள்ளைகளோடு நல்ல ஒரு தொடர்பை பேணுவதற்கு இது மிகவும் உதவியாய் இருக்கும். பிள்ளைகளுக்கு நாங்கள் பரீட்சை வைப்பதில்லை. பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நேரமும் கணிப்பீடு செய்கிறது மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஏபிசி ஆனா ஆவணா என்ற எழுத்தை நாங்கள் கற்பிப்பது இல்லை. எனவே இந்த ஸ்டீம் கல்வியானது தொடர்ந்து எங்களுடைய மாணவர்களை மேம்படுத்த எங்களுடைய கல்வி முறையானது மிகவும் அத்தியாவசியமாய் அமைந்திருக்கிறது. நாங்கள் இந்த ஸ்டீம் என்ன என்பதை நாங்கள் சற்று ஆராய்வோம். ஸ்டீம் என்பது எமது அத்திவாரமாய் இருக்க வேண்டும். இந்த ஸ்டீம் எதிர்கால கல்வியை உருவாக்குகிறது. எஸ் என்றால் விஞ்ஞானம், அதாவது அறிவியல். டி என்றால் டெக்னாலஜி. நாங்கள் டெலிபோன், விதமான பாவனைகள், தொலைபேசி எல்லாவற்றையும் பாவிக்கிறது குறித்து தொழில்நுட்பத்துக்கூடாக காரியங்களை செய்வது. இன்ஜினியரிங் என்றால் ஏதாவது ஒன்றை எடுத்து அதிலிருந்து இன்னொரு உருவத்தை, அதாவது பொருட்களை தயாரிப்பது, கண்டுபிடிப்பது போன்றது. கலை, அதாவது இலைகளினாலே கலரை அச்சிட செய்வது, இல்லாவிட்டால் வெண்டிக்காய் எடுத்து அச்சிட செய்வது, இல்லாவிட்டால் அநேக நிறங்களை கொண்டு பிள்ளைகளுடைய சித்திரங்களை வரைய கூறுவது, இப்படியான கலையை நாங்கள் பாவிக்கிறோம். கணித துறைகளிலே அநேக செயல்பாடுகள் கூடாக வாழ்க்கையிலே நாளாந்தம் என்னுடைய தாயார் எத்தனை தோசை எனக்கு கொடுத்தார், இந்த காரியங்களை குறித்து கணித எண்ணக்கர்களுக்கூடாக நாங்கள் இந்த ஸ்டீமை நாங்கள் அதிகமாய் எங்களுடைய பாடசாலையில மேம்படுத்த விரும்புகிறோம். மீதியாக தொடர்வதற்கு கேதீஸ்வரி ஆசிரியர் தொடர்பார். விஞ்ஞானம் தொடர்பாக முதலாவதாக ஸ்டீம் ஊடாக விஞ்ஞானம் தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைய உலகமானது விஞ்ஞான மயத்திற்கு உள்வாங்கப்பட்ட ஒன்றாகும். விஞ்ஞானத்தை பிள்ளைகளுக்கு எவ்வாறு கற்பித்து கொடுப்பது என்பதை பார்ப்போமானால், மிதத்தல் அமிர்தல் என்ற செயற்பாடுகளூடாக பிள்ளைகளுக்கு செயற்பாடு ஒன்றின் மூலமாக செய்து காட்டுதல் முடியும். அதாவது மிதத்தல் அமிழ்தல் போன்ற செயற்பாடுகளை கல், இலை, பூ, பலகை துண்டு போன்றவற்றை பிள்ளைகளை கொண்டு வர சொல்லி அதனை பாத்திரம் ஒன்றில் நீர் நிரப்பி அதனுள் ஒவ்வொன்றாக இட்டு பார்க்க செய்தல். அதாவது கல், பூ, இலை போன்றவற்றை நீரினுள் அமல செய்து எவை மிதக்கின்றன, எவை மிதக்கவில்லை, அதாவது பூ மிதக்கின்றதா, கல் அமிழ்கின்றதா என்ற கேள்விகளை பிள்ளைகளுக்கு மத்தியில் கேட்டு பிள்ளைகளையே தன்னுடைய செயற்பாட்டின் மூலம் அறிந்து பதிலை கூறுவதற்கு வழிபடுத்தல் வேண்டும். இதன் மூலம் பிள்ளையானது தனது விஞ்ஞான அறிவினை பெற்றுக்கொள்கின்றது. அதன் பிறகு தொழில்நுட்ப அறிவினை பார்ப்போமானால், அதாவது ஸ்டீம்ல வர டி என்பது தொழில்நுட்ப அறிவு. தொழில்நுட்பம் என்றால் புதிய கருவிகளை ஒருவர் கண்டுபிடிப்பதாகும். இதன் மூலம் முன்பள்ளிகளில் இந்த அறிவை பிள்ளைகளுக்கு வரலாறு மூலமாகவும், அதாவது ஒரு செயலை செய்ய தூண்டுவதன் மூலமாகவும் தொழில்நுட்ப அறிவினை கொண்டு வரலாம். பிள்ளை ஒன்று முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட லெட்டர் போடுதல், புறா மூலம் தூது அனுப்புதல் போன்றவற்றை அறிமுகப்படுத்தி இப்போது தகவல்களை எவ்வாறு பரிமாறிக் கொள்கின்றன என்பது தொடர்பாக பிள்ளைகளுக்கு முன்வைத்தல் வேண்டும். அதாவது போன் வந்து இப்ப ஸ்மார்ட் போனா வந்துருச்சு, அதை பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தி இதன் மூலம் தொழில்நுட்பமானது எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை, தொழில்நுட்பம் என்பது இப்போது
வீட்டிலிருந்து சமையலறை, குளிரும் பொது இடங்களில் மற்றும் பல்வேறு இடங்களில் வளர்ச்சி அடைந்த ஒன்றாக காணப்படுகின்றது. உதாரணம், மழை இன்று பெய்யும் என்று செய்தி மூலம் அறிந்திருந்தால் பிள்ளைகள் அதனை ஒரு மலைமானி மூலம் அறிய செய்தல், பிள்ளைகளுக்கு செயற்பாடு செய்து மலைமானி ஒன்றை உருவாக்கி எத்தனை மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கின்றது என்பதை அறிவித்தல். அடுத்ததாக ஆங்கில மொழியை பிள்ளைகளுக்கு கட்டாயம் வளர்த்தல் வேண்டும். தினமும் ஒரு கதை, அதாவது பிள்ளைங்க தூங்கும் போது நைட்டுக்கு ஒவ்வொரு கதை சொல்றது, காலை இரவு வணக்கம் சொல்றது, இவ்வாறு ஒவ்வொரு கதை காலை இரவு வணக்கம் சொல்வதன் மூடாக பிள்ளையின் கருத்துக்களில் ஆங்கில வார்த்தைகளை உட்புகுத்தல் வேண்டும். ஒரே கதையை மறுபடி ஆங்கில கதைகளை கூறுவதன் மூலம் பிள்ளையின் ஆங்கில அறிவானது வளர்ச்சி பெறும். இதன் மூலம் பிள்ளை தொழில்நுட்ப வளர்ச்சியை அடைகின்றது. சகுந்தலா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜி சகுந்தலா தேவி. ஸ்டீம் ஊடாக அடுத்ததாக பொறியியல், அதாவது என்ஜினியரிங் பொறியியல் எவ்வாறு ஸ்டீமோடு எவ்வாறு ஒன்றிணைந்து இருக்கின்றது என்பது தொடர்பாக இப்பொழுது நாம் பார்ப்போம். அதாவது பொறியியல் இன்ஜினியர் ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டும், எதையாவது உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் தான் இவர்கள். அதாவது இப்ப பிள்ளைகளுக்கு உதாரணமாக ஒரு பில்டிங் பாக்ஸ் கொடுப்போமா இருந்தா, அந்த பிள்ளைகள் அந்த பில்டிங் பாக்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு புதிதாக ஏதாவது ஒரு வீடு அல்லது ஒரு கட்டிடம், ஒரு கோயில், வேற ஏதாவது ஒரு வாகனங்கள், இந்த மாதிரிக்கெல்லாம் அமைக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு இப்ப இந்த எப்படியாவது இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அவர்கள் மத்தியில தானாகவே உருவாகிடும். இப்ப இது ஒவ்வொரு பில்டிங் பாக்ஸ் கொடுத்து அவர்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு மைண்ட் ரொம்ப வேகமா செயற்பட ஆரம்பிக்கும். ஆள் மனதுல நம்ம இதை எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே உருவாக தொடங்கிவிடும். அப்ப அதனால்தான் பொறியியல் இந்த ஸ்டீம் ஊடாக செயற்பாடு இவ்வாறான செயற்பாடுகள் செய்வதன் மூலமாக பிள்ளைகள் புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை சிறு வயதுல இருந்தே கட்டி கொண்டு வருவார்களானால் மேலும் மேலும் அவர்கள் முன்னேறதுக்கு இந்த பொறியியல் உறுதுணையாக இருக்கின்றது. அடுத்ததாக ஹார்ட்னா ஆக்கம், அழகியல் செயற்பாடு இதனுள்ள உள்வாங்கப்படுது. அதாவது அழகியல் செயற்பாடுகள் நிறம் தீட்டுதல், அது வீட்டுல இருந்து பிள்ளைகளை காய்கறிகளை கொண்டு வர சொல்லி அதை வெட்டி கலரிங் போட்டு அதை ஒரு A4 தாள்ல அவர்களே அச்சு பதிக்க வைக்கிறது. அதை அவங்க விருப்பத்தோட செய்வாங்க. அது மட்டும் இல்லாம வித்தியாசமான இலைகளை கொண்டு வர சொல்லி அதுக்கு டை போட்டு அதை பேப்பர்ல ஒட்டுறது. பிள்ளைகள்கிட்ட 5 விரலை எடுத்து அந்த கலரிங்ல கைய வச்சு அதை பேப்பர்ல வச்சு அதுக்கு பிறகு அதுல ஒரு ஒட்டகச்சிவிங்கி செய்யறது, குருவி செய்யறது, மரம் செய்யறது, இந்த மாதிரியான பல்வேறு விதமான ஆக்கங்கள் செய்யற மூலம் அவர்கள் விருப்பத்தோட இந்த செயற்பாடுகள்ல ஈடுபடுவாங்க. அடுத்ததாக கணிதம். கணிதம் அன்றாட நம்ம செயற்பாடுகளை வீட்டுலயா இருந்தாலும் பாடசாலைகள்லயா இருந்தாலும் அன்றாட செயற்பாடுகள்ல கணிதத்திறன் ஏதோ ஒரு வகையில ஒன்றிணைந்தே தான் வருது. அதாவது இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு 1, 2, 3 அப்படின்னு வாய்மொழி மூலமா சொல்லி கொடுக்கறத விட ஒரு செயற்பாடுகளின் மூலமாக அவர்களுக்கு அதை தெளிவாக விளங்கப்படுத்தலாம். அப்படின்னா பிள்ளைகளை பொட்டில் கொண்டு வர சொல்லி வீட்டுல இருந்து தாயக்கட்டை இந்த மாதிரிக்குள்ள கொண்டு வர சொல்லி அவர்களையே 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அடுக்கும் போது அவர்களுக்கு அது தானாகவே ஒரு விருப்பத்தோட செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த பொட்டில்லாம் அடுக்கி நேரா அடுக்கிறது, அது இப்போ அந்த நேர்கோடுகள் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி அறிவெல்லாம் பிள்ளைகளுக்கு தானாக வளரக்கூடியதாக இருக்கும். மேலும் பிள்ளைகளுக்கு எண் வரிசையை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பின்னர் பிள்ளைய தானாக வரிசையாக ஒவ்வொரு பொருட்களை ஒரு கல் எடுத்து ஒரு கோடு ஒண்ணு போட்டு அதுல நேரா அந்த கல்லை அடுக்க வைக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது பிள்ளைகளுக்கான மூளை அதிவேகமாக
விருத்தியடையும். ஆகவே ஸ்டீம் மூலமாக பிள்ளைகளின் அடிப்படை செயற்பாட்டை அன்றாடம் நமக்கு செய்யறதுக்கு இந்த ஸ்டீம் கல்வியானது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.